புதுச்சேரியில் காணாமல் போன 9 வயது சிறுமியின் உடல் கால்வாயிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ரகுமான். ரகுமான், தற்பொழுது இது தொடர்பாக விசாரணை முடுக்கிவிட்டிருக்காங்களா? விசாரணையில என்ன தகவல் கிடைச்சிருக்கு? புதுச்சேரி சோலை நகரைச் சேர்ந்த நாராயணன் மைதிரி தம்பதியினரின் இரண்டாவது மகள் ஆர்த்தி. இவர் கடந்த சனிக்கிழமை பிற்பகல் காணாமல் போனார். இது குறித்து போலீசாரிடம் புகார் கொடுத்த நிலையிலே அவர் அந்த சனிக்கிழமை அன்று பிற்பகல் 12:30 மணிக்கு ஒரே ஒரு சிசிடிவியில் அந்த சோலை நகர் பகுதியிலே அவர் தென்பட்டார். அதன் பிறகு அவர் மாயமாகியிருக்கின்றார். தொடர்ந்து அந்த சோலை நகரிலிருந்து புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் அனைத்து சிசிடிவி கண்காட்சிகளையும் தொடர்ந்து பார்த்தனர். ஆனால் அந்த குழந்தை எங்கேயுமே காணப்படவில்லை. இந்த நிலையிலே 5 தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்த நிலையிலே இன்று அந்த அதே சோலை நகருக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாய்க்காலில் துணியால் கட்டப்பட்ட நிலையிலே அந்த சிறுமி அங்கு பிணமாக கிடந்திருக்கின்றார். தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தினார். ஆகவே இந்த சிறுமி கொலை செய்யப்பட்டுதான் அவர் அங்கு துணியால் கட்டப்பட்டு வீசப்பட்டிருக்கும். ஆகவே இந்த குழந்தையை அங்கிருந்து எடுத்த பின்புதான் எந்த மாதிரியான அவரை கொலை செய்திருக்கின்றார், யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார் என்பது தெரிய வரும். இங்கு தனிப்படை போலீசார் உள்ளிட்ட அனைத்து போலீசாரும் இங்கு விரைந்திருக்கின்றார்கள். மேலும் தொடர்ந்து அந்த பிரேதத்தை எடுப்பதற்கான நடவடிக்கையிலே போலீசார் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து ஒருபுறம் அந்த குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் அனைவருமே இங்கே கூடிவிட்டதனால் இந்த பகுதியிலே போலீசார் யாரையும் அங்கே உள்ளே அனுப்பாமல் தற்போது விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். மேலும் மோப்ப நாய் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து மோப்ப நாய் அந்த பகுதியிலிருந்து விசாரணையை துவங்க இருக்கின்றார்கள். இதன் பின்பு இந்த சிறுமி எந்த வகையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தெரிய வரும். இது புதுச்சேரியுடைய நகர பகுதியிலே மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. கடந்த ஒரு வாரமாகவே புதுச்சேரியிலே குழந்தைகள் கடத்தப்படுவதாக ஒரு புகார் எழுந்த நிலையிலே பல்வேறு பகுதிகளிலே புகார் எழுந்தது. அது புரளி என்று சொல்லப்பட்டது. இந்த நிலையிலே கடந்த சனிக்கிழமை உறுதியாக இந்த சிறுமி காணாமல் போனார் என்ற நிலையிலே தற்போது சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அவருடைய உடல் துணியால் சுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது உறுதியாக தெரிந்திருக்கின்றது. இதன் பின்பே கொலைக்கான காரணம் என்னவென்று தெரிய வரும். ராதா, 4 நாட்களுக்கு முன் காணாமல் போன 9 வயது சிறுமியின் உடல் கால்வாயிலிருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. கை கால்கள் கட்டப்பட்டிருக்கும் நிலையில் கால்வாயிலிருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. சோ இது கொலை அப்படின்னு உறுதியா சொல்ல முடியுதா ரகுமான்? மேலும் இது சம்பந்தமா யார்கிட்ட எல்லாம் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ? கண்டிப்பாக. ஏனென்றால் தொடர்ந்து போலீசாருடைய சந்தேக பார்வை என்பது தொடர்ந்து பல்வேறு தரப்பு மத்தியில் இருந்திருக்கின்றது. ஏனென்றால் அந்த குழந்தை காணாமல் போன நிலையிலே அங்கு ஒரு திருவிழாவிற்காக வசூல் செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள். அதன் பின்பு காணாமல் சென்றிருக்கின்றார்கள். அவர்களையும் தொடர்ந்து விசாரணை செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். குடும்பத்தை சேர்ந்த அவருடைய அந்த சிறுமியுடைய தந்தை மற்றும் அவருடைய தாயார், உறவினர்கள் உள்ளிட்ட அனைவருமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது போலீசாருக்கு மிகுந்த ஒரு சவாலாக இருந்தது காரணமாக ஒட்டுமொத்தமாக அனைத்து அந்த சோலை நகர் பகுதி முழுவதுமாக வீடு வீடாக சென்று வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலுமே போலீசார் தீவிர சோதனை நடத்தினார்கள். இருந்த போதிலும் சிறுமி மாயமானார். ஆனால் தற்போது அவர் வாய்க்காலில் துணியால் கட்டப்பட்ட நிலையிலே அவர் சடலமாக கிடந்திருக்கின்றார். ஆகவே அந்த சிறுமியை கடத்தி சென்று கொலை செய்திருக்கப்பட வேண்டும். இது யாரால் செய்யப்பட்டது, எந்த இடத்துல செய்யப்பட்டிருக்கின்றது அது என்பது குறித்தான விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்துவார்கள். அதற்கு முன்பாக மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டால்தான் இந்த சிறுமியுடைய பிரேதம் இங்கு வருவதற்கான காரணம் யார், எந்த பகுதியிலிருந்து அந்த சிறுமி இந்த பகுதியிலே கொண்டு வந்து கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு இடத்தில் கொலை செய்யப்பட்டு இங்கு கொண்டு வந்து வீசப்பட்டாரா என்பது தெரிய வரும். ராதா, நிச்சயமாக ரகுமான், குற்றம் இழைத்தவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். மேலும் விசாரணையை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுமான்.